வணக்கம் உசிர்களே, வணக்கம். ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு பார்த்த ரெஸ்டாரண்ட். நானும் வந்து சுவிஸில் எவ்வளோ ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் எடுக்கல. அதுக்கு ஒரு காரணம், கொஞ்சம் வந்து வீட்டில் இருந்து ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் தூரம். ரெண்டாவது வந்து ரெஸ்டாரண்ட் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் தெரியுமா? விரலுக்கு கேட்டால் தான் பீக்கம்னு சொல்லி எங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட் பார்க்கணும். ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு வேறு லெவல் ரெஸ்டாரண்ட் வந்து அதுன்னு பார்க்க கிச்சன் வந்து சூப்பராக இருக்குது. கிச்சனுக்கு மேலே வந்து ரெஸ்டாரண்ட் வந்து மேலுக்கு ஒரு 100-120 பிளாட்ஸ் இருக்குது. வெளியில் கார்டன் வந்து ஒரு 40 பிளாட்ஸ் இருக்குது. அது பார்க்க பார்க்கிங் ஒரு 30-40 பார்க்கிங் இருக்குது. கீழே வந்து ரெஸ்டாரண்ட் சேர்த்து கோல் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கோலும் வந்து 100-120 பேருக்கு கோல் இருக்குது. ஆனால் அந்த ஏரியாவில் சுற்றி ரெஸ்டாரண்ட்டே இல்லை. ஒரு நல்ல ஒரு ஸ்விஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று திறந்தா வந்து அதில் வேறு லெவலில் உழைக்கலாம், சம்பாதிக்கலாம். யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள். நான் ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன் வந்து. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் வந்து வேறு யாக்களுக்கு வந்து வாடகை கொடுத்துருந்தவே, உந்த மீத்தரு கொடுத்துருந்தவே, அவை ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு. அதால் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவைகிட்ட வேறு ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட் நடத்த இல்லாது விற்க போயினேன். ஸோ எனக்கு தான் அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பட் சொன்னதானே விரல் கேட்டால் தான் வீக்கம். ஸோ ட்ரை பண்ணினான். ஸோ அது ட்ரை பண்ணி போட்டு இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ரீசன் வந்து, அந்த ரெஸ்டாரண்ட் வந்து யாருமே ஒரு தமிழாக்கள் எடுத்து நடத்தினா அதை சம்பாதிக்கலாம், காசு ரொம்ப மேக் பண்ணலாம், ரொம்ப வேறு லெவலில் சம்பாதிக்கலாம். என்ற அந்த இடத்துல இருக்கிற ஆக்கள் ஃபுல்லாக ஸ்விஸ்காரர் டொப்பான ஆக்கள். ஸோ அதால் வந்து அந்த பிஸ்னஸுக்குரிய இடம் வந்து சூர்ஜுக்கும் சுக்குக்கும் நடுவில். எப்படி சூர்ஜுக்கும் சுக்குக்கும் நடுவில். சுக்குக்கு போகிறேன்டா 10 நிமிஷம், சூர்ஜுக்கு வரேன்டா 10 நிமிஷம். எப்படி கண்டோன் சுக்குக்கு போகிறேன்டா 10 நிமிஷம், சூர்ஜுக்கு வரேன்டா 10 நிமிஷம். 10 ஒரு 12 நிமிஷம். அப்படி யாருக்குமே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால், எப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து யாரும் கதைக்க போகிறீங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தரேன். அண்ட் அவை வந்து வெகு சீக்கிரம் விற்கணும். ஆனால் இப்போ ரெஸ்டாரண்ட் வந்து பூட்டி இருக்குது. ஆனால் ரெஸ்டாரண்ட் இருக்கிற தளபாடம் எப்படி சொல்கிறது, எல்லாமே பெஸ்ட். அது இப்போ கிச்சன் வந்து ரொம்ப பெஸ்ட். கிச்சனில் வந்து லுஃப்துங் வந்து எப்படியுமே வந்து கிச்சனுக்குரிய லுஃப்துங் ஏர் கண்டிஷன் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. அதில் பார்க்க எப்படி சொல்கிறது, ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல ஒரு அமைப்பான ரெஸ்டாரண்ட். அதில் பார்க்க ரெஸ்டாரண்ட்டில் சின்ன சின்ன ப்ரோக்ராம்கள், பர்த்டே பார்ட்டிகள் செய்கிறேன்னு சொன்னால் அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அதை சொன்னேன், எந்த தனிப்பட்ட ரீதியாக நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு ரீசன் வந்து, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு தமிழாக்கள் எடுத்து நடத்தினா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னென்னு சொன்னால், எனக்கு எவ்வளோ ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தேன், எனக்குன்ற ரெஸ்டாரண்ட். ஆனால் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் என் மனசுக்கு ஆசைப்பட்டு நான் பார்த்ததில்லை. ஸோ அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கிச்சன், மெயினாக கிச்சன். எப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு மெயினாக முக்கியமானது அந்த கிச்சன். அந்த கிச்சன் வந்து வேறு லெவல் கிச்சன் ஒன்று வந்து. ஸோ நல்ல அமைப்பான கிச்சன். அதில் பார்க்க லுஃப்ஸும் அது வந்து வேறு லெவலில் இருக்குது. மற்றது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வந்து என்ன ரெஸ்டாரண்ட்டாக ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படி அந்த செஞ்சுருக்கிறாங்கன்றதான் அது முக்கியமான. அது வந்து தெரியுமா, சாப்பாடு அனுப்புறது சுகம், வந்தது சாப்பிட்டு வர கோப்பையில் வந்து வாரத்துக்கு ஒரு வழி. அப்போ எல்லாமே வந்து வேறு லெவல். வாஷ் மிஷினாக இருக்கட்டும், இல்லை ஸ்டீமராக இருக்கட்டும், ஹேட் பிளாத்துலேருந்து எல்லாமே வந்து எல்லாமே அங்கே ஃபுல்லாக கேஷ் தான் வந்து. கிச்சன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செய்து கொள்ளலாம். ஏன்னா அப்போல்லாம் அது பெரிய லுஃப்ஸும். அந்த கிச்சன் வந்து பெரிய கிச்சன். அது பார்க்க ஃப்ரிட்ஜுகள் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரிட்ஜுகள் நினைக்கிறேன். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு 5 ஃப்ரிட்ஜ் இருக்குது. எப்படி 5 ஃப்ரிட்ஜு கிட்டே இருக்குது, பெரிய ஃப்ரிட்ஜ். மற்ற ரெஸ்டாரண்ட்டும் பெரிய ரெஸ்டாரண்ட். அது இப்போ கோலுகள் அது இதுன்னு சொல்லி அதை சொல்லணும். ஒரு ஆள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி செய்ய வலிக்கிட்டு கொஞ்சம் காசை இன்வெஸ்ட் பண்ணினா வேறு லெவலுக்கு செய்யலாம். யாருக்குமே இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட், அதான் சொன்னேன், இவ்வளோ காலத்துக்கு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வீடியோ போட்டதில் இவ்வளோ ரெஸ்டாரண்ட் பார்க்க போயிருக்கிறேன். சில நேரத்தில் அவையில் கேட்டே நான் அந்த வீடியோ போடல. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஆனால் தமிழாக்கள் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதுவும் நல்ல பாயிண்டில் இருக்குது ரெஸ்டாரண்ட்டை சுற்றி. அந்த ரெஸ்டாரண்ட் சுற்றி வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டுமே இல்லை, போட்டிக்கோ இல்லாது ஒன்றுமே இல்லை. அதுவும் பார்க்க சுவிஸில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து அதில் அடித்து பூட்டிட்டாங்க. அப்போ அதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் போட்டியாக இருந்தால் அந்த ரெஸ்டாரண்ட்டுமே இல்லை. ஸோ அதில் வந்து ஸ்விஸ் சாப்பாடு சாப்பிட்றதுக்கோ இல்லாது எந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்குரிய ரெஸ்டாரண்ட்டும் அதில் இல்லை. ஸோ யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் போய் பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்குறப்ப அந்த ஏரியாவை போய் பார்த்தாலே அந்த ரெஸ்டாரண்ட் அதில் எடுக்கொண்டு தோணும். ஸோ அதான். ஸோ இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணினது நான் தான். சரியா, எனக்கு கிடைக்காட்டியும் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து வேறு யாருக்கு தமிழாக்கில் போகணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே, நன்றி. ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.